ஹலோ ஆல், வெல்கம் டு கேஆர் டெக் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷனுக்கான மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்ற வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்டர் பண்ணியிருந்த மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை ரூஃப்டாப் மேலே ஒன்று ஒன்றா ஏற்றி கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வச்சுட்டோம். ஸோ அந்த சைடு இருக்கிற சோலார் பேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் 2023 2 இயர்ஸ் முன்னாடி போட்டு கொடுத்துருந்த 10 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட். ஸோ அதே மாதிரி இன்னொரு 10 கிலோவாட் இந்த ஷெட்டில் இப்போ போட போகிறோம். இப்போ ஆல்ரெடி நின்றுட்டுருக்கோம் பார்த்திங்களா, இந்த ஷெட்டில் நாங்கள் போடுறதுக்கு இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம். அதாவது சோலார் ஃபீல்டில் இது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் லாங் ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அலுமினியம் லாங் ரெயில் எல்லாமே 1.8 mm திக்னஸ் இருக்கும். இங்கே இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இந்த எல் ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா 8 mm திக்னஸ் இருக்கும். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே துருப்பிடிக்காத மெட்டீரியல் தான். இந்த ஸ்க்ரூ கூட பார்த்திங்கன்னா ஜிங்க் கோட் பண்ண ஜிஐ மெட்டீரியலான செல்ஃப் டேப் ஸ்க்ரூ தான். ஸோ உங்களுக்கு இதனால் துருப்பிடிக்காது. இந்த எல் ப்ராக்கெட்டுக்கும் ஷெட்டுக்கும் சென்டரில் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு ரப்பர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேஸ்கெட் மாதிரி ஆக்ட் ஆகும். இன்கேஸ் மழை தண்ணி ஏதாச்சும் இருந்தாலும் பட் அந்த பாயிண்டில் நம்ம ஸ்க்ரூ பண்ணுற பாயிண்டில் அது நிற்காமல் இருக்கணும், போகாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த ரப்பர் மெட்டீரியல் வைக்கிறோம். ஸோ சின்ன ட்ராப் தண்ணி இருந்தாலுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக துருப்பிடிக்க ஆரம்பிச்சு ஸோ அந்த ஷெட்டோட ஷீட்டை டேமேஜ் பண்ணும். ஸோ நாங்கள் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல் ப்ராக்கெட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அலுமினியம் லாங் ரெயிலில் எல் ப்ராக்கெட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம். அது எல்லாத்தையுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல் நட் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அலுமினியம் லாங் ரெயிலில் சைடில் ஒரு க்ரூவ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த க்ரூவுக்குள்ளே போல்ட்டோட ஹெட்டை இன்டர்லாக் பண்ணிவிட்டு வெளியே இந்த எல் ப்ராக்கெட்டில் நட்டு வச்சு நம்ம லாக் பண்ணிடுவோம். ஃபைனலாக 10 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷனுக்கான மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்க்ரூ நட் போல்ட் எல்லா இடத்துலையும் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்ற மாதிரி அகைன் ஒரு தடவை எல்லாம் கரெக்டாக இருக்கா, டைட்னஸ் ஃபுல்லாக இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒர்க்கை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பேனல் மவுண்டிங், ஒயரிங் இதெல்லாம் எப்படி பண்ணுறோன்றதை பார்ப்போம். உங்களுக்கும் சோலார் இன்ஸ்டாலேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.